வெல்கம் டு டிஎன்பிசி சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு 21 ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜூலை 18 வந்து தமிழ்நாடு டேயாக கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தான் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்லேருந்து தமிழ்நாடுவாக நேம் சேஞ்ச் பண்ணுற அந்த ஹிஸ்டாரிக் ரெசல்யூஷன் வந்து அன்னைக்கு உள்ள சிஎம் அண்ணாதுரை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 1967. இதுலேருந்து 1969 நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த ரெசல்யூஷன் மூவ் பண்ண நாள், அதனால தான் ஜூலை 18 அதை தமிழ்நாடு டேயாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th சென்ச்சுரி டெம்பிள் அபத் சஹேஸ்வர் டெம்பிள்னு சொல்லிட்டு துக்காச்சி தஞ்சாவூரில் இருக்குது. இது வந்து இப்போ யுனெஸ்கோ ஏசியா பசிபிக் அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஃபார் ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷனுக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட். இது கல்ச்சரில் இருக்க திங்ஸ்லாம் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் செஸ் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ஜூலை. இது யார் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் ஃபிடே 1924 கொண்டாடுறாங்க. ஸோ ஃபிடேயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன். அதாவது இது மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேட், கிரியேட் அண்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இமர்சிவ் லாங்குவேஜ் மியூசியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மியூசியம் பேர் வந்து ஷப்தலாக் வந்து மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் வேர்ட். ஸோ இது யார் இன்னாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்கனாமியில் நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒன்று, நியூ இண்டெக்ஸ் ஆஃப் கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம எக்கனாமி புக்கிலே இருக்குது. 8 இண்டஸ்ட்ரீஸ்ன்னு படிப்போம். இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, 9 இண்டஸ்ட்ரீஸாக மாறிடுச்சு. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ பேஸ் இயர் வந்து பாஸ்ட் இயர் கொஷின் 2011-12 தான் பேஸ் இயர் இவ்வளோ நாளாக இருந்துச்சு. அதுலேருந்து 2022-23 வந்து பேஸ் இயராக மாற்றுறாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 9 இண்டஸ்ட்ரி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் ஓரை நியூ செக்டராக ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே இண்டஸ்ட்ரீஸ் ரிஸ்டோர் பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு மிஷன் ஆகமான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் 1 இருக்குல்ல, அதாவது இவ்வளோ நாளாக வந்து இஸ்ரோ தான் எல்லா ராக்கெட்டையும் லான்ச் பண்ணும். ஃபஸ்ட் டைம் ப்ரைவேட்டில் ஒரு ராக்கெட் பில்ட் பண்ணி விக்ரம் 1 லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பேஸ்டு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் கம்பெனி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிஷன் ஆகமான்னா ப்ரைவேட்டில் வந்து ராக்கெட் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணுறது. ஸோ ஆகமான்னு பார்த்துக்கோங்க, கம்பெனி நேம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவர் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஜிஐ சூரியகாந்த் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகிராம், ஹரியானா. ஸோ டவர் ஆஃப் ஜஸ்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எங்கே இருக்குன்னு கூட நம்ம கேட்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ.